ரயிலில் ஹார்ன் ஒலி காதை கிழிக்கும் அளவுக்கு அதிக சப்தமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இந்த ரயில் இன்ஜினில் இருந்து எழுப்பப்படும் ஹார்ன் சத்தத்தில் 11 வகை இருக்கிறது. ஒவ்வொரு ஒலிக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படிப்பட்ட சத்தங்களுக்கு என்னென்ன அர்த்தம்? ரயில் இன்ஜினிலிருந்து ஒரு முறை மட்டும் குறுகிய நேர அளவிலான சப்தம் எழுப்பப்படும். இந்த ஒலிக்கு ரயில் நேரடியாக சுத்திகரிப்புக்காக செல்ல போகிறது என அர்த்தம். ரயில் இன்ஜின் டிரைவர் 2 முறை சிறிய அளவிலான நேரத்தில் ஒலி எழுப்பினால் அவர் ரயிலின் பின்னால் உள்ள பெட்டியில் இருக்கும் கார்டிற்கு ரயில் புறப்பட போகிறது என சிக்னல் செய்கிறார் என அர்த்தம். அடுத்து 3 குறுகிய சத்தம். இதை அவ்வளவு எளிதில் நாம் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அதாவது ரயில் இன்ஜின் பைலட் தனது கண்ட்ரோலில் ரயில் இன்ஜின் இல்லை என்பதை ரயிலின் பின்னால் உள்ள கார்டுக்கு தெரிவிக்கும் ஒலியாகும். 4 சிறிய சத்தம் எழுப்பப்பட்டால் இதுவும் ஒரு விதமான அபாயகரத்திற்கான அறிகுறிதான். ஆனால் அப்போது ரயிலின் கட்டுப்பாடு பைலட்டிடம் தான் இருக்கும். ஆனால் ரயில் பாதையில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கும். அடுத்து நீண்ட ஒற்றை ஹார்ன். இதை நாம் ரயிலில் செல்லும் போது அடிக்கடி கேட்டிருப்போம். இந்த நீண்ட ஹார்ன் என்பது ஒரு ரயில் குறிப்பிட்ட ரயில் நிலையத்தில் நிற்காமல் தொடர்ந்து பிளாட்பார்மில் வேகமாக கடக்கிறது என்று அர்த்தம். ஒரு நீண்ட ஹார்ன் ஒரு சிறிய ஹார்ன் எழுப்பப்பட்டால் அது ரயிலின் இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய ஏதுவாக பின்னால் உள்ள கர்ட் பைப் சிஸ்டத்தை செட் செய்ய கொடுக்கப்படும் சமிக்கை. 2 நீள மற்றும் 2 சிறிய ஹார்னுக்கு இன்ஜினின் கண்ட்ரோலை பின்னால் உள்ள கார்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். 2 பாஸ்களுடன் 2 நீண்ட நேர ஹார்ன் அடிக்கப்பட்டால் ரயில் ஒரு ரயில்வே கிராசிங் பகுதியை கடக்க போகிறது என்பது அர்த்தம். 2 சிறிய ஹார்ன் ஒரு நீண்ட ஹார்ன் ரயிலில் உள்ள பயணி யாராவது செயினை பிடித்து இழுத்து நிறுத்த முயற்சித்தால் எழுப்பப்படும். ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் போது 6 முறை சிறிய ஹார்ன் அடித்தால் ரயில் ஆபத்தில் இருக்கிறது என அர்த்தம். உதாரணத்திற்கு ரயில் கடத்தப்பட்டு விட்டது அல்லது யாரேனும் கொள்ளையர்கள் ரயிலுக்கு புகுந்து விட்டார்கள் என்று அர்த்தம்.